ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் ரொம்பவே க்ரீமியான டேஸ்டியான தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா மிச்சமே ஆகாதுங்க, அப்படியே காலியாகி வரும். ரொம்ப க்ரீமியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு சாதம் எடுத்துருக்கேங்க. இது நம்ம யூஸ்வலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ரைஸில் தான் இந்த சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் பச்சரிசி யூஸ் பண்ணுவீங்கன்னா பச்சரிசியில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு முறை நல்லா மசிச்சுக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கணும். அப்போ தான் தயிர் சாதம் சாப்பிட க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தயிர் சாதத்துக்காக மட்டும்தான் ரைஸ் வைக்கிறீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி அதிகமாக வச்சு குக்கர்லேயே நல்லா குழைய வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் சாதத்தை உடனே சாப்பிட்றதுனால ஒரு கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிரும் ஒரு அரை கப் அளவுக்கு பாலும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மதியம் லஞ்சுக்கு கொடுத்து விடுறதா இருந்தால் ஒரு கப் அளவுக்கு பாலும் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் புளிப்பு இல்லாமல் க்ரீமியாக சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் ஒரு 10லிருந்து 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால திரும்பவும் நான் ஒரு அரை கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தயிர் சாதம் டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும்னா தயிரோட அளவை விட பாலோட அளவு தாங்க அதிகமாக இருக்கணும். இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த தயிர் சாதத்துக்கு ரொம்ப முக்கியமான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு. கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறம் ஆகணுங்க. இந்த தாளிப்பு ரொம்ப முக்கியங்க. கடுகு நல்லா வெடிச்சிருக்கணும். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா தான் பச்சை மிளகாய் மற்ற இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணும். அடுத்ததாக ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாமே மணம் வர வதக்கிக்கணுங்க. இப்போ இந்த தாளிப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிர் சாதத்தில் இந்த தாளிப்பு சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தயிர் சாதத்தை பரிமாற வேண்டியது தான். தயிர் சாதம் வச்சிட்டதுக்கப்புறமா தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் இல்லாமல் எப்படி, நான் இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நெல்லிக்காய் ஊறுகாய் ரெசிபி சேனலில் ஆல்ரெடி இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஒரு 2 பீஸ் போல் நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சுக்கலாம். வெரைட்டி ரைஸ் எதுவாக இருந்தாலும் உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வெண்டைக்காய் ஃப்ரை செஞ்சுருக்கேன். கொஞ்சம் போல் தயிர் சாதம் வெண்டைக்காய் ஃப்ரை ஊறுகாயோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.